ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் லோட்டஸ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இன்விசிபிள் செயின் ஆல்ரெடி மேக் பண்ணுறதுக்காக நைட்டே நான் ஒட்டி வச்சுருக்கேன். பிங்க்கு, ரெட்டு, ப்ளூன்னு ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி ஒரு சாம்பிள் நான் வந்து ஒட்டி காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து மறுநாள் செய்கிறீங்கன்னா நைட்டே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா கட் பண்ணும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும், எங்கேயும் நகராது செய்யும் போது. இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் B7000 தான் எடுத்திருக்கேன் க்ளூவு. இப்போ மேலே வந்து 3 பேட்டர்னுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கீழே வந்து 2 லீஃப்க்கும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து லைட் பிங்க்கில் தான் ஒன்று செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நான் வந்து டார்க் பிங்க்கு, ரெட்டு, ப்ளூ செஞ்சுருக்கேன். இதேமாரி வந்து லீஃப்க்கு மட்டும் க்ரீன் கலர் வச்சுட்டு பேட்டர்னுக்கு வந்து என்ன கலர் வேணாலும் வைக்கலாம். அது வந்து லோட்டஸ் பேட்டர்ன், லோட்டஸ் மாடலில் செஞ்சாலே மோஸ்ட்லி லோட்டஸ் ஸ்டார்ட்டுமே கவர் ஆகிடும். பிங்க் கலர் செஞ்சால் தான் அவசியம் இல்லை. பாருங்கள் ப்ளூலாம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு, கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது க்ரீனுக்கு. இப்போ நான் வந்து லைட் பிங்க்கில் செய்கிறேன். இதுமாரி 3 பெட்டல் வச்சுட்டு சைடில் 2 பக்கமும் லீஃப்க்காக நம்ம வைக்கிறோம். சில பேர் இதிலே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டோன் வைப்பாங்க, அதாவது பெட்டலுக்கும் அந்த லீஃப்க்கும் நடுவில் ஒரு ஸ்டோன் வைப்பாங்க. அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து வைக்கல. ஒயிட் கலர் ஸ்டோன் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை சேம் கலர் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியல அந்த கேப்பு, ஏன்னா அதில் வந்து நான் வந்து ஸ்டோன் திரும்பி அப்ளை பண்ணிடுறதுனால, மேலே அப்ளை பண்ணிடுறதுனால தெரியல. திரும்பி அந்த 3 பெட்டலுக்கு சென்டராக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதேமாரி 2 பெட்டல் வச்சுக்கோங்க. வச்சுட்டா லோட்டஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வந்து கஸ்டமைசேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பிங்க் கலர் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கிராண்டாக, அதை தான் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்காக பிங்க் கலர் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 5 பெட்டல் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுனால, மோஸ்ட்லி நான் வந்து 2, 3 அப்படி வச்சா கூட நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராண்டாக கேட்டதுனால 5 பெட்டல் எடுத்திருக்கேன். சென்டராக 1, லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 2 வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ சுற்றி உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். எதுக்கு வந்து நம்ம அதனாலே செஞ்சு இதுமாரி வச்சுக்கோங்கன்னா, இதுமாரி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த பக்கமும் இந்த ஸ்டோன் வந்து நகராது, ஈஸியாக இருக்கும். சுற்றி உள்ள வந்து பேப்பரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பாருங்கள், எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 5 பீஸ் இருக்குது. இதேமாரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுமாரி ஒரு பின் எடுத்துக்கிட்டு அதில் வந்து கீழே வந்து அந்த கொஞ்சம் மட்டும் இருக்கும்ல குட்டி குட்டியாக, அது வந்து பேர் என்னன்னு எனக்கே தெரியல, அது எடுத்துக்கிட்டேன். அந்த பல் மாடலில் உள்ள கீழே உள்ள பீட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் 3 வந்து போட்டுக்கிட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அதேமாரி தான் எல்லாத்துக்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். கீழே அந்த ஓப்பன் பண்ணி அதில் 3 போட்டுக்கிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே வந்து அளந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இன்விசிபிள் செயினில் மாட்டுற மாதிரி நம்ம செய்யணும். இப்போ அதுக்காக எவ்வளோ தூரம் வேணும்னு அளந்து எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். கரெக்டாக லோட்டஸ் அளவுக்கு வர மாதிரியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுற மாதிரி, ஏன்னா மடக்கி இன்விசிபிள் செயின்குள்ளே விட்ற மாதிரி மடக்கணும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ மடக்க போகிறோம். செயின்குள்ளே வர மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இதே சேம் பேட்டர்னில் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கட்டும், இதுமாரி வந்து இன்விசிபிள் செயின் மேக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஆரி ஒர்க் ப்ளவுஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. இதேமாரி திருப்பிக்கிட்டு இப்போ வந்து உள்ளே வந்து ரோப் போடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். சென்டராக இந்தமாரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இதேமாரி தான் 5த்துக்கும் நம்ம பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து காயிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் காய்ச்சா தான் நல்லா இருக்கும். அப்போ தான் வந்து போடுறப்பெல்லாம் இந்த இதுவும் நகராது, கரெக்டாக இருக்கும். ரோப்பெல்லாம் உள்ளே விட்றப்ப, இன்விசிபிள் செயின் விட்றப்ப பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அந்தளவு கரெக்டாக வச்சு சைஸ் எடுத்து வைக்கணும். இதேமாரி தான் 5த்தையும் நம்ம மேக் பண்ண போகிறோம். 5த்தையும் மேக் பண்ணிட்டு காமிக்கிறேன். இதேமாரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னா உங்கள் ட்ரெஸ் கலர் மேட்சிங்காக இதேமாரி லோட்டஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், வேறு ஏதாவது பென்டென்ட் ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணி செஞ்சு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தருவேன். இதேமாரி 3 லோட்டஸ் இருக்கிறது வந்து 100க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 5 லோட்டஸ் வச்சு இதேமாரி கிராண்டாக இருக்கிறது 200க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். வேணால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. மேட்சிங்காக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்விசிபிள் செயின் எடுத்துக்கலாம். இதுதான் இன்விசிபிள் கியர் ஒயரு. இது கியர் ஒயர் லாக்கு, அதை லாக் பண்ணுறதுக்கு லாக்கு. என்னென்னலாம் செயின் மேக் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டு 3mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். 3mm இல்லை 4mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக 6mm இருக்கும், அந்த எடுத்திருக்கேன். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான்.
பிளாஸ்டிக்னால் லெஸ் வெயிட்டான ஒரு மெட்டலு. அதுக்கான ஒயிட்டுக்கு மேட்சிங்காக ஒயிட் பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பீட்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இன்விசிபிள் செயின் எடுத்துக்கிட்டு இப்போ இதில் எப்படி நம்ம வந்து கோக்க போகிறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கியர் ஒயர் லாக்கர் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு மாடல் நான் வந்து இதில் லாக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்டர்ன், செகண்ட் பேட்டர்னு. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஒரு ஐடியா தான், செகண்ட் பேட்டர்ன் தான் நம்ம செஞ்சு விசிபிள் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஒரு ஐடியாக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து கியர் ஒயர் லாக்கர் எடுத்துக்கலாம். லாக் எப்பயுமே வந்து இதுமாரி லாக் தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா வந்து ஒன்று வந்து அந்த பீட்ஸுக்கும், இன்னொன்று வந்து அந்த பின்னாடி உள்ள ஹூக்குக்கும் போடணும் லாக் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பெரிய பீட்ஸ் கொடுத்துருக்கேன். பெரிய பீட்ஸ் கொடுத்து இப்போ ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு குட்டியாக ஒரு பென்டென்ட் ஆட்டம் ஒரு சைடு. கொஞ்சம் கேப் விட்டு வேணும்னா திரும்பி, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு இன்னொன்று லாக் பண்ணி இன்னொன்று ஒரு பென்டென்ட் வர மாதிரி, இன்னொன்று லாக் பண்ணி இன்னொன்று பென்டென்ட் வர மாதிரி பண்ணோன்னா திரும்பி இடையில 2 கியர் ஒயர் லாக்கர் கொடுத்துக்கோங்க. லாக் கொடுத்துட்டு திரும்பி என்ன பண்ணியிருக்கேன், 4mm பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று கொடுத்துட்டு திரும்பி அந்த ஒயிட் கலர் பீட்ஸ் கொடுத்து திரும்பி 4mm பீட்ஸ் கொடுத்துட்டு இது ஒரு பென்டென்ட்டு, அதாவது 2வது பென்டென்ட்டு. திரும்பி 2 லாக் கொடுத்து திரும்பி அடுத்த பென்டென்ட் வர மாதிரி, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு வர மாதிரி இது ஒரு பேட்டர்னில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதாவது இது ஒரு இது வந்து செப்பரேட்டாக வர மாதிரி, இது ஒரு பேட்டர்ன்லையும் அது ஒரு பேட்டர்ன்லையும் செப்பரேட்டாக வர மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் 2வது மெத்தட் தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுதான் வந்து மேக் பண்ணி காமிக்கிறேன். அப்படி கூட பண்ணலாம். காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாரி கேப் விட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணால் இது ஒரு மாடலாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா ஸ்டைலாகவும் இருக்கும். அதேமாதிரி ட்ரெடிஷ்னல் வியர்னு இல்லை, கொஞ்சம் சிம்பிளான ஒரு வியருக்கும் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த 3 போட்ட மாதிரி அப்படியே ஜாயிண்ட்டாக எல்லாத்தையும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. எந்த லாக்கும் போடாமல், கியர் ஒயர் லாக்கர் அந்த லாக் போடாமல் அப்படியே ஜாயிண்ட்டாக நம்ம வந்து அப்படியே மேக் பண்ண போகிறோம். பெரிய பீட்ஸ் அந்த மெட்டல் பீட்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லோட்டஸ் டிசைன் கொடுத்துட்டு, திரும்பி மெட்டல் பீட்ஸ் கொடுத்துட்டு, அப்புறம் 3 பீட்ஸு, ஒன்று கோல்டு பீட்ஸ் ஒன்றும், ஒயிட் பீட்ஸ் ஒன்றும், திரும்பி கோல்டு பீட்ஸ் ஒன்று கொடுத்து இதேமாரி கொடுத்து அதே சேம் பேட்டர்னில் கொடுத்து மேக் பண்ண போகிறோம். இந்த 5 லோட்டஸையும் அதே மாதிரி தான் மேக் பண்ண போகிறோம். அது அப்படியே சென்டரில் கழுத்துக்கு வந்துடும் பாருங்க. இதேமாதிரி தான் வந்துடும். அப்படியே ஃபுல்லாக இதேமாரி தான் நம்ம கோத்து வைக்கிறோம். இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே வரும்போது எல்லாம் சேர்ந்து வரும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். தனித்தனியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும். அதே சேம் டைம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். இதுமாரி சேம் டைம் இதுமாரி கொஞ்சம் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வேணுமா செகண்ட் பேட்டர்ன் வேணுமான்னு கண்டிப்பாக சூஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தபடி பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் பேட்டர்ன், அதாவது ஃபுல்லாக ஜாயிண்டிங் செகண்ட் பேட்டர்னு. இதிலே செப்பரேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இது ஒன்று கியர் ஒயர் சப்போஸ் இடையில போட்டிருந்தீங்கன்னா, கியர் ஒயர் லாக்கர் இடையில போட்டிருந்தீங்கன்னா இதேமாரி தனித்தனியாக வேணாலும் பண்ணலாம். அது ஒரு மாடலாகவும் இருக்கும். இந்தமாரி 2 பேட்டர்ன் நீங்கள் வேணால் பண்ணிக்கலாம். இதிலே 2 பேட்டர்னுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து செகண்ட் பேட்டர்ன் தான், இந்த மாடல் பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கேன். இப்போ 5 லோட்டஸையும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுமாரி நிறைய சிம்பிளான டிசைன், இல்லைன்னா அங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் வேர், கிராண்ட் வேர் எப்படி இன்விசிபிள் செயினில் பண்ணி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாடல் வேணாலும் நான் பண்ணி காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், இல்லை ட்ரெஸ் கலர் இல்லை மேக் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் மேக் பண்ணியாச்சு. 2 பக்கமும் மேக் பண்ணவும் அந்த பக்கம் ஒரு பீட்ஸ் வச்சுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆகிடும். இது கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு அந்த பக்கம் ஒரு ஒயிட் பீட்ஸு, இந்த பக்கம் ஒரு ஒயிட் பீட்ஸ் செட்டும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லோட்டஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பீட்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீட்ஸ், அதாவது ஒரு கோல்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு கோல்டுன்னு ஒரு ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இந்த பக்கமும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 2 கியர் ஒயர் லாக்கர் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா ஒன்று வந்து பீட்ஸுக்கும், இன்னொன்று வந்து அது செயின் ஊக்குக்கும் 2 கொடுத்துக்கலாம். 2 பக்கமே 2 கொடுத்து லாக் பண்ணணும். அதுக்காக 2 பக்கமும் 2 கொடுத்துக்கிறேன்.
இதில் எப்படி லாக் பண்ணுறது முதற்கொண்டு காமிச்சிருக்கேன். இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹூக்கை தான் லாக் பண்ணணும். அப்போ தான் சென்ட்ரு பண்ணி இந்த பீட்ஸை நம்ம லாக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹூக்கை லாக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் ஹூக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹூக்கு இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஹூக்கு அந்த ஃபிஷ் ஹூக்குன்பாங்கள்ல அது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதுனா அட்ஜஸ்டபிள் ஹூக்குனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஹூக்குனா கரெக்டான சைஸ் எடுத்து நீங்கள் மெஷர் பண்ணி ஃபிஷ் ஹூக் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ லாக் பண்ணியாச்சு. இதேமாரி பீட்ஸை வந்து ஒரு பக்கம் மடக்கி உள்ளே விட்டு மடக்கி இன்னொரு பக்கம் அதே லாக்குள்ளே விட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இன்விசிபிளுக்கு இதேமாரி ஒரு டூல்ஸ் இருந்தாவே போதும். நிறைய டூல்ஸ் வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரே டூல்ஸில் எல்லாத்தையும் மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லாக்கை விட்டுட்டு இன்னொரு லாக்கில் மட்டும்தான் இப்படி பண்ணுவோம். பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ சென்ட்ரு பண்ணிக்கலாம். சென்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக 2 எட்ஜஸ் சென்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இதிலேருந்து லாக் பண்ணிக்கலாம். செயின் ஹூக்கை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிட்டு. அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு முடிஞ்சிட்டு. அவுட்லுக் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, அதே சேம் டைம் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு. இதுமாரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணி தரணுன்னாலும் கண்டிப்பாக பண்ணி தருவேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது மாடல் செஞ்சு போடணுன்னாலும் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறீங்களா, அந்த மாதிரி செஞ்சு போடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.